தாவேகா தலைமையில எல்லா அமைச்சர்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியமான பதவிலாம் கொடுத்துருக்காங்க. அது முக்கியமா வந்துட்டு ஆதவ அர்ஜுனாக்கு அவங்களுக்கு வந்துட்டு பொதுப்பணித்துறை அண்ட் விளையாட்டுத்துறை. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவங்க இருந்தாங்க. அந்த துறையை வந்து இப்ப இவருக்கு கொடுத்துருக்காரு. இந்த துறை இவருக்கு கரெக்டா ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? விளையாட்டுத்துறை கரெக்டா இருந்திருக்கும் மேம். ஏன்னா அவருக்கு பேஸ்கெட் பால் பிளேயர். பொதுப்பணித்துறையெல்லாம் வந்து அதாவது நம்ம சொல்லக்கூடாது. இப்போ மறுபடியும் எப்படி இப்படி சொல்லலாம், அமைச்சர் இப்படி சொல்லலாமா வைக்கலாமா. ஆனா ஒரு ஒரு சாமானிய மக்களில் ஒருவராக எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு எம்எல்ஏ ஊழல் பண்ணுவாங்களோ, ஊழல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கும், ஒரு ஆதங்கம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவருடைய சொந்த மச்சான், அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பெண்ணினுடைய கூட பிறந்த அண்ணன் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா கூட வச்சுட்டு பணத்தை திருடாம பாத்துக்கணும். ஆதவ அர்ஜுனா திருட்டு போய் அவன் திருடிடுவான், அவன் ஊழல் பண்ணுவான். அதை மட்டும் பாத்துக்கிட்டாரு அப்படின்னா விஜய் வந்து தப்பிச்சிருவாரு அப்படின்னு எப்படி தங்கச்சியை கொடுத்தவரு பேசுறாரு. சரி, அப்படி அவங்க எப்படி? அதுதான் மாமியார். இப்போ மாமியார் பத்தி இவரு எதுவும் இது வரைக்கும் எதுவும் பேசல. ஆனா வெளியில வந்து மக்கள் என்ன பேசணும்னா, உலகன்றதை விட மிகப்பெரிய பணக்கார எம்எல்ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் லீமா. விஜய் தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய. இல்ல, நாங்க ஆப்போசிட் டீம்ல சொல்றோம். ஆப்போசிட் டீம்ல அதே மாதிரி லீமாரோஸ் மார்ட்டின் தான். மார்ட்டினுடைய மனைவி சாண்டியாகோ மார்ட்டினுடைய மனைவி, ரைட்டுங்களா? அவங்க தவறானவங்க யாருன்னு குற்றச்சாட்டு வைக்கலையே, அவங்க மேல தவறுகள் இருக்குன்னு யாரும் சொல்லலையே. ரெண்டாவது, குடும்பத்தில இருந்து யாரும் அவங்க மேல தவறு சொல்லல, அதே மாதிரி மக்களிடம் இருந்து யாரும் தவறு சொல்லல. அந்த குறிப்பிட்ட அந்த இவ்வளவு பெரிய பணக்காரங்களுக்கு கீழ் அடிமட்டத்துல இருக்கிற மக்களுடைய கஷ்டம் என்னன்னு புரியுமா? அவங்க பேசுவாங்களா? அவங்க அடிமட்டத்துல இருந்து நம்ம மேல போயிருக்காங்க. அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. சம்பாதிச்ச எல்லாருமே மேல இருந்தே சம்பாதிச்சவங்க, அடிமட்டத்துல இருந்து சம்பாதிச்சு ஒரு சில பேர் மேல போறாங்கல்ல. சோ அவரு அவருக்கு அப்படிதான் மேம். சாண்டியாகோ மார்ட்டினும் சரி, லீமாரோஸ் மார்ட்டினும் சரி, ஜீரோல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க எடுத்துக்கிட்ட தொழில் அவங்களை வளர்த்துருக்கு. அது லாட்டரி தான். லாட்டரியினுடைய மோகம், லாட்டரியினுடைய வருமானம் நிறைய இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. ஆனா சில பேர் சொல்றாங்க, பல பேர் குடும்பத்தையே கெடுத்து இருக்காங்க இந்த லாட்டரினால அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொழிலுடைய தன்மை அப்படி இருக்குல்ல, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இன்னைக்கு இப்போ மிடாஸ் டச் இருக்கு, இன்னைக்கு எஸ்என்ஜி இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சரக்கு தயாரிக்கிற கம்பெனி. அப்ப சரக்கு தயாரிக்கிற கம்பெனி, அவங்க கம்பெனி தயாரிக்கிற கிங்ஃபிஷர் இருக்கு. இப்போ கிங்ஃபிஷர் அப்போ அவங்க எல்லாம் வந்து சரக்கு தயாரிக்கிறாங்க. அதனால குடிச்சு இன்னைக்கு பல குடும்பம் அழியுதுன்றது வேற. தொழிலுடைய தன்மை அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்குன்னு இப்ப அந்த தொழில் வேண்டாம்னா இப்ப அரசு பேன் பண்ணிச்சுன்னா இல்ல. சாண்டியாகோ மார்ட்டினுடைய லாட்டரி தொழிலே இன்னைக்கு இல்ல இருக்கும்போது சம்பாதிச்சாரு, இன்னைக்கு இல்ல இல்லையா? அதனால இன்னைக்கு பெங்கால்ல இருக்கு, இன்னைக்கு வேற சில மாநிலங்கள்ல இருக்கு, அங்க லாட்டரி வித்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இங்க நீங்க வேண்டாம், அது இன்னொருத்தவங்களை குடியே கெடுக்குது அப்படின்றீங்கன்னா அதை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா யாரும் பண்ண போறது. அப்படித்தான் இங்க தமிழ்நாட்டுல லாட்டரி தடை ஆனதுக்கு அப்புறம் மார்ட்டின் அவர்களுக்கு வேற தொழில் இல்லாம வேற லாட்டரின்ற தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போயிட்டாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த லாட்டரி தொழில வேண்டான்னு பேன் பண்ணதே வந்துட்டு மறைந்த முதல்வர் அம்மா தான், ஜெயலலிதா அம்மா தான் பண்ணாங்க. சோ இவங்களால எங்களுக்கு லாஸ் ஆச்சு, இதை நாங்க பழி வாங்குற மாதிரி திருப்பி நம்ம மறுபடியும் ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காங்கன்னு சில பேர் பேசுறாங்க. இது உண்மையா? இல்ல மேம், அதுதான் எண்டாவதே நீ அரசு அப்படின்ற ஒரு அந்த இயந்திரம் வந்து யாரிடம் இருக்கிறது? விஜய் அவரிடம் இருக்கிறது. நீங்க மறுபடியும் லாட்டரியை கொண்டு வரணும் விஜய் நினைச்சாருன்னா கொண்டு வர முடியும், கரெக்டா? இல்லன்னா இல்ல. நீங்க விஜய்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். அவர் கொண்டு வர போறாரா பட்சத்துல அம்மா அவர்கள் லாட்டரி வேண்டாம். ஏன்னா பல பேர் வந்து எதுக்கு கேக்குறா? நீங்க வந்து அதிமுகல இருந்திருக்கேன், ஒர்க் பண்ணிருக்கேன் சொன்னனால இந்த क्वेश्चन உங்ககிட்ட நாங்க கேட்டோம். அதுதான் மேடம், நீங்க அவங்க அந்த தொழிலை விட்டே வெளியில வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல அந்த தொழில் கிடையாது. அது நீ ஒண்ணும் இல்ல, அவங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறது ஃபுல்லாமே ஒரு சிஎஸ்ஆர் போட்டு ஒரு எஃப்ஐஆர் மாத்திருங்கன்ற இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்தின் அடிப்படையில நீங்க முடிஞ்ச ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேல வழக்கு போட வேண்டியதானே. அம்மா லீமாரோஸ் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுனால இந்த எலெக்ஷனை விட்டா அவங்களுக்கு இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ண, இன்னும் 5 வயசு கூட தான் அவங்களுடைய வயசை பொறுத்த வரைக்கும். அவங்க ஏதோ ஒன்று நல்லது பண்ணுவோம், நம்ம இந்த மக்கள் நம்மளை வந்து தப்பா பேசுறாங்க, நம்ம இந்த மக்களை வந்து பல பேர் நீங்க சொன்ன மாதிரி பல பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்குன்னு பேசுறாங்க, பல பேரை வந்து நம்ம நிம்மதியில்லாம ஆக்கிட்டோம்னு பேசுறாங்க. அந்த ஒரு பாவம் நமக்கு வேண்டாம், நம்ம அதுல இருந்து வெளியில வருவோம், இந்த மக்களுக்கு நம்மளால திருப்பி எவ்வளவு செய்ய முடியுமோ செய்வோன்றதுனாலதான் கடைசி 20 வருடமா, நான் சொல்றேன் இதுவும் ஃபேக்ட், இது எழுதி 20 வருடமா ஏறக்குறைய 20,000 கோடிக்கு மேல மக்களுக்காக செலவு பண்ணிருக்காங்க. இது எல்லாமே சிஎஸ்ஆர் மாடல், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவங்களோட சார்ல்ஸ் குரூப்ல இருந்து மார்ட்டின் குரூப்ல இருந்தும் ஏறக்குறைய 20,000 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க. யாரு? லீமாரோஸ் அவர்களும் சரி, சாண்டியாகோ மார்ட்டின் அவர்களும் சரி, அவருடைய மகன் ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் அவர்களும் சரி. இந்த குடும்பத்தினுடைய பெண் திருமதி டெய்சி அவர்களை கல்யாணம் பண்ணி ஆதவர்ஜனான்ற உள்ள வராரு. அந்த ஆதவர்ஜனா வந்து பணமே இல்லாம உள்ள வந்து இந்த குடும்பத்தினுடைய மருமகன்றனால அவ்வளவு பெரிய பணக்காரனாரு.
அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு மேல வந்து அந்த தொழில் மூலமா வந்த குடும்பம். ஆமா, லாட்டரி மூலியமா தான் பெரியாரோட குடும்பம். ஆனா அந்த குடும்பத்தினுடைய பொண்ணை கல்யாணம் பண்ற பேர்ல ஆதவர்ஜுனா உள்ள வந்து கல்யாணம் பண்ணி இவ்வளவு சொத்தை தன் பேர்ல மாத்திக்கிட்டு அந்த ஜோஸ் சார்ல்ஸ் மாட்டேன் மகனுக்கும் அப்பாவுக்குமே சண்டையை மூட்டி விட்டு நடுவில் நடந்து வேலையை பார்த்திருக்காரு. ரைட்டுங்களா? அதுதான் வந்து இவர் மேல உள்ள தவறே இல்லையா. இந்த 3 பேரும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன அதே குற்றச்சாட்டை மக்கள் மனசுல இருந்து மாத்தணும், அழிக்கணும்ன்றதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாரு? லீமா ரோஸ் அவர்களும், ஜோஸ் சார்ல்ஸ் அவர்களும், சாண்டியாகோ அவர்களும். அதனால அவங்ககிட்ட பணம் இருக்கு, நீங்க மக்களுக்கு செலவு பண்றாங்க. ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நீங்க சொன்ன எதிர் தரப்புல இருக்கக்கூடிய மிக பணக்கார எம்எல்ஏ அந்த தொகுதியில இப்பவே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்து செலவு பண்ணிருக்காங்க. காமராஜ் நகர் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி, ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் தொகுதி இப்பவே கிட்டத்தட்ட 500 கோடி வரைக்கும் அவர் செலவு பண்ணிருக்காரு. மக்களோட பிரச்சனையில எங்க மழையினால கடைசி 5 நாட்கள் பிரச்சனை, வெள்ளம் பாதிப்பாதுன்னு வரும்பொழுது அதுல இருந்து கம்ப்ளீட்டா மீட்டு கொண்டு வந்து அதுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தன் சொந்த, ஏன்னா ஆட்சியே அமையலாங்க, ஆட்சி அமைச்சு இப்பதான் ஒன்னா வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தன்னோட சொந்த காசை போட்டு எல்லாத்தையும் சரி இதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால சும்மா ஒருத்தர் மேல வந்து பழைய போறோம்னு போட்டுட்டு இருக்க கூடாது. இந்த ஆதவர்ஜுனா நீங்க கேட்ட மாதிரி விளையாட்டுத்துறைக்கு இவர் சரி வருவார். ஏன்னா இவர் பாஸ்கெட் பால் பிளேயரா இருக்கும் பொழுது 2 பேரும் காதல் வைப்படுறாங்க. யார்? டெய்ஸியும் ஆதவர்ஜுனாவும் காதல் வைப்பட்டு காதலராக மாதிரி நாளைக்கு அது கல்யாணமா மாறுது. ஸோ பாஸ்கெட் பால் பிளேயரா இருந்திருக்காரு, வச்சிருக்காரு. அதே நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா அதுல போவாரு. ஓகே. ஆனா பொதுப்பணித்துறையில இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய மச்சான் சொன்ன குற்றச்சாட்டு தான். பொதுப்பணித்துறைன்றது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பணம் விளையாடக்கூடிய ஒரு துறை. பணம் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல அதிக பணம் வந்து தமிழ்நாட்டு அரசினால வந்து இன்வெஸ்ட் பண்ணப்படுது அப்படின்னா அது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான அதே நேரத்தில் டெலிகேட் டிபார்ட்மெண்ட் வந்து இவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் மச்சான் சொன்னதை யோசிச்சு பாருங்க. ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் என்ன சொல்லியிருக்காரு? இந்த ஆள் திருடுவான் அப்படின்னு இருக்காரு. அந்த மாதிரி திருடிட்டாலும் நமக்கு தான் அது இடைஞ்சு. அதான் பாருங்க.